சுதேசி மித்திர நேயர்களுக்கு வணக்கம். நான் வெங்கடேஷ் ராம்ராஜ், காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட போர் போயிட்டுருக்கு. கடந்த ஒரு வாரமாக போர் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன சம்மரி. ஏன் இந்த போர் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த போர்னால் என்ன மாதிரி பாதிப்புகள் உருவாயிருக்கு, இதில் சம்மந்தப்பட்ட நாடுகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, இதில் சம்மந்தப்படாத நாடுகள் எப்படிலாம் பாதிக்கப்படுது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த போர் ஏன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை பின்னோக்கி போனோம். 1979 1979 போனோம். 1979 என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வளைகுடா பகுதியில் இருக்கிற எல்லா நாடுகளும் பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் மன்னர் ஆட்சி தான் நடக்கும். இப்போ கூட பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், ஐக்கிய அரபு அமீரகமாக இருக்கட்டும், யெமனாக இருக்கட்டும், ஓமனாக இருக்கட்டும், இல்லை குவைட்டாக இருக்கட்டும், இந்த எல்லா நாடுகளையும் பார்த்திங்கன்னா மன்னர் ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இதே மாதிரி ஈரான்லேயும் மன்னர் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1979 ஒரு பெரிய புரட்சி அங்கே வந்தது. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த அயத்தோலா கொமேனி அப்படின்னு சொல்லி அதிபர் இருந்தார் இல்லையா, அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் கொமேனி அப்படின்னு இருந்தார். அவர் அந்த டைமில் புரட்சி வெடித்து அங்கே ஜனநாயகம் வந்துச்சு. ஜனநாயகம் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற மத குருக்கள் தான் நாட்டோட தலைவராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க. இப்போது இதனால் என்ன பாதிப்பு உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த மன்னர் ஆட்சி இருக்கும்போது அமெரிக்கா கூட அவங்க நல்ல ஒரு இதில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. இருக்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கலாச்சாரம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கலாச்சாரம், மேற்கிய கலாச்சாரம் அதிகமாக பரவலாக இருந்தது. ஆனால் இந்த கொமேனியோட ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த கலாச்சாரம், இந்த மேற்கிய கலாச்சாரம் மாறி இஸ்லாமிக் ரிக்ரெசிவ் ப்ராக்டிஸ் வர ஆரம்பிச்சிது. அதாவது பெண்கள் பார்த்திங்கன்னா முழுசாக பர்தா அணியணும், யாருமே அரைக்குறைவான ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதை என்னது அந்த ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மற்ற வளைகுடா பகுதியில் இருக்கிற நாடுகள் அவங்க இன்னமும் மன்னராட்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈரானில் மன்னராட்சியை ஒழித்த மாதிரி நம்மளையும் மன்னராட்சியை ஒழிச்சிட்டாங்கன்னா அப்போ நம்ம எங்கே போவோம்? அப்போது ஒன்று நம்ம பவர் இல்லாமல் செயலிழந்துடும், இல்லைனா மன்னராட்சியை அழிக்கணுன்றதுனால மன்னர்களும் மன்னர் குடும்பத்தையும் அழிச்சிருவாங்கன்ற ஒரு பயம் உண்டாயிடுச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இந்த ஈரான் மற்றும் இந்த வளைகுடா நாடுகளுக்குள் நடுவில் ஒரு பெரிய ஒரு கசப்பான ஒரு உறவு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறுபாடுகள் என்ன இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளைகுடாவில் இருக்கிற மற்ற நாடுகள்லாம் அரபிக் நாடுகள், அரபிக்னா அரபு பேசுகிற நாடுகள். ஈரான் பார்த்திங்கன்னா பர்ஷிய மொழி பேசுகிற நாடு. அப்போ இதுலேயும் ஒரு வேறுபாடு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான மதத்தில் என்ன வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாம் சுன்னி முஸ்லீம், இவங்க மொத்தம் ஷியா முஸ்லீம். ஷியா முஸ்லீமும் சுன்னி முஸ்லீமும் பார்த்திங்கன்னா ரெண்டு மதத்துக்குள்ளேயே ரெண்டு வேறுபாடுகள் இருக்குது. அப்போ இந்த ஐடியாலஜிக்கல் சிஸ்டம், இந்த கொள்கைகள் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வர்றது கிடையாது. அப்போது இந்த வளைகுடாவில் இருக்கிற நாடுகள் ஈரானை டைரெக்டாக எதிர்க்கணும்னா எதிர்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நாடு, மிலிட்ரி ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்கள்ட்ட ஆர்ம்ஸ், அம்யூனிஷன்ஸு, குண்டு, மிசைலு, ட்ரோன் எல்லாம் அதிகமாக இருக்குது. மிலிட்ரியில் மிலிட்ரி சோல்ஜர்ஸே பார்த்திங்கன்னா 6 லட்சத்துக்கு மேலே அவங்க சோல்ஜர்ஸ் வச்சுருக்காங்க. அப்போது இந்த சின்ன நாடுகள் டைரெக்டாக ஈரானை எதிர்க்கணும்னா முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவோட இதை ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அமெரிக்காவை வச்சு தான் இவங்களை நம்ம நம்மளை தற்காத்துக்க முடியும். நம்ம ஈரான் அடிக்கணும்னு சொன்னால் அமெரிக்காவை வச்சு தான் நம்ம ஈரான் அடிக்க முடியும் அப்படின்ற நிலைப்பாட்டில் இந்த வளைகுடாவில் இருக்கிற நாடுகள் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இஸ்ரேல் ஏன் ஈரானை தொடர்ந்து தாக்குதல் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கு நடுவில் பல வருடங்களாக போராட்டம் போயிட்டுருக்கு. அப்போது இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போடுற ஹமாஸ், அந்த காசான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதியில் இருக்க ஹமாஸ் என்ற போராளிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெஸ்புல்லா அப்படின்னு சொல்லிட்டு கிளர்ச்சியாளர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹமாஸு, ஹெஸ்புல்லா, ஹுத்தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியில் இருக்கிற அவங்களும் பார்த்திங்கன்னா போராளிகள். இவங்க எல்லாருமே தொடர்ந்து இஸ்ரேல் கூட சண்டை போட்டுனே இருக்காங்க. இந்த சண்டைக்கு பார்த்திங்கன்னா ஈரான் இந்த 3 போராளி குரூப்புக்கும் இது ஃபண்டிங் பண்ணுறதா இருந்தாலும், ஆர்ம்ஸு, அம்யூனிஷன், வெப்பன்ஸு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஈரான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அப்போது ஈரான் பகையை இஸ்ரேல் கூட இப்படி தான் சம்பாதிக்கிறது. அது இல்லாமல் இஸ்ரேல் என்ன நினைக்குதுன்னா, ஈரான் அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணுறாங்க, ஒரே ஒரு நியூக்ளியர் பாம் அவங்க தயாரிச்சுட்டா கூட அந்த ஒரு நியூக்ளியர் பாம் ஒரு மொத்த இஸ்ரேலை அழிக்கிறதுக்கு ஒரு நியூக்ளியர் பாம் போதும். அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80லேருந்தே இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு வருதுன்னா, ஈரான் நியூக்ளியர் பாம் தயாரிக்க போகிறாங்க, தயாரிச்சுட்டு இருக்காங்க.
இது வந்து நம்ம வந்து அனுமதிக்கக்கூடாது. தொடர்ந்து இவங்க வந்து ஈரானை வந்து ஒரு ஒரு கரம் வச்சு அவங்கள தாக்குதல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்குது. அமெரிக்காவுக்கு என்ன பகை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்தியாவும் சைனாவையும் வந்து வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து கச்சா எண்ணெய் வந்து ஈரான்கிட்ட வாங்கக்கூடாது. ஈரான் மேலே வந்து வர்த்தக தடையை வந்து ஏற்கனவே வந்து அமெரிக்கா போட்டிருந்தாங்க. நிறையா நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் வந்து அவங்க கூட வந்து வர்த்தகம் பண்ணுறதை ஈரான் கூட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ இந்தியா கூட பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 10% கச்சா எண்ணெய் வந்து நம்ம வந்து ஈரான்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். 40% கச்சா எண்ணெய் வந்து நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கச்சா எண்ணெய் வந்து நம்ம இவங்கள்ட்ட ஈரான்லேருந்து வாங்குறதை நிறுத்திட்டோம். ஏன்னா அமெரிக்கா நமக்கு வந்து கொடுத்த அழுத்தத்தில் நம்ம நிறுத்திட்டோம். ஆனால் வந்து சைனாக்கும் அதே அழுத்தத்தை கொடுக்கும்போது சைனா வந்து நிறுத்த மாட்டுறாங்க. சைனா வந்து தொடர்ந்து வந்து அவங்க ஈரான்கிட்ட வந்து இது வாங்கிட்டே இருக்காங்க. என்னது கச்சா எண்ணெய் வாங்கிட்டே இருக்காங்க. அப்போ இது எப்படி நெருக்கடி அமெரிக்காவுக்கு உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து அபரிவிதமான வந்து ஒரு பவர்ஃபுல்லான நாடாக வந்து உருவாகி நிற்குது. அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக வந்து அமெரிக்காவுக்கு டஃப்பாக காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு பொருளாதார அளவில் ஒரு பெரிய நாடாக வந்து உருவாகி நிற்குது. அது வந்து நம்ம அமெரிக்காவில் வந்து பார்க்க முடியல, ஏற்றுக்க முடியல. இன்னொரு பக்கம் வர்த்தக தடையை போட்டு ஈரானை வந்து மொத்தமாக பொருளாதார ரீதியாக வந்து அவங்கள வந்து முடக்கணும்னு நினைக்கும் போது அதிகபட்சம் கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பயன்படுத்துறது யாருன்னா சைனா. அப்போ சைனா வந்து மொத்த கச்சா எண்ணெயை வந்து ஈரான்கிட்ட வாங்கும்போது ஈரானுக்கு வந்து தொடர்ந்து வர்த்தகம் நடந்துனே இருக்குது. பணம் வருதுனால அவங்க வந்து பவர்ஃபுல்லாக ஆகினே போகிறாங்க. அந்த பணத்தை வந்து ஹெஸ்புல்லா மாதிரி, ஹமாஸ் மாதிரி மற்ற போராளி குரூப்புக்கு வந்து கொடுத்து அவங்க தொடர்ந்து ஃபண்டிங் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது இது அமெரிக்காவுக்கும் வந்து இவங்களை வந்து தாக்கணும், அமெரிக்காவும் வந்து இங்கே ஒரு ரெஜிம் சேஞ்சை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த ரெஜிம் சேஞ்சை கொண்டு வரதுக்கான முயற்சி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டி வந்து இந்த கமேனியை வந்து கமேனியோ அந்த தலைவர்களை வந்து இந்த நம்ம மிலிட்ரியோட தளபதி இவங்களை கொண்டுட்டா அப்போது ஒரு ரெஜிம் சேஞ்ச் வந்துடும். ஒரு புது ஆட்சியாளர் வந்துடுவாங்க. அப்போ என்னென்னா வந்து இவங்க வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி இவங்க என்ன பண்ணுறாங்க, கமேனியை வந்து கொண்டுடுறாங்க. இந்த போரை வந்து தொடுத்து கமேனியை கொண்டுடுறாங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் பாருங்கள், இந்த புதுசாக வந்து ஆட்சியாளர்கள் வராங்க இல்லையா, அவங்க வந்து இன்னும் தீவிரமாகி அந்த ஃபத்தான்னு சொல்லுவாங்க. ஃபத்தான்றது அந்த சிவப்பு கொடியை வந்து ஏற்றிடுவாங்க அந்த மஸ்ஜித்தில். அப்படின்னா என்னென்னா வந்து நம்ம வந்து தாக்குதலுக்கு தயாராகிட்டோம், இன்னும் வந்து நம்ம தீவிரமாக தாக்குதல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வந்து விரோதம், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் விரோதம், அதுக்கப்புறம் இந்த வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் விரோதம். அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து ஈரானை வந்து தாக்குதல் பண்ணும்போது ஈரான் ஒரே நாடு வந்து எல்லார் மேலேயும் வந்து குண்டு வீசுகிறாங்க. அப்போ குண்டு வீசுறது வந்து எல்லாருமே வந்து பொதுவாக வந்து எல்லா நாடுகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் வந்து செய்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா, அமெரிக்கா தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த போரை தொடுத்தாங்க, ஈரான் வந்து போரை தொடுக்கலை. ஈரான் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க, அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடந்துனே இருக்கும்போது இவங்க வந்து அமெரிக்கா வந்து ஈரானோட இதில் வந்து கடலோர பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கப்பல்களை, போர் கப்பல்களை, மற்ற ஆயுதங்கள்லாம் வந்து ரெடியாக வந்து நிறுத்தி இவங்க மேலே வந்து போர் தொடுக்கிறதுக்கான தயார் நிலையில் வச்சுருந்தாங்க. போர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஈரானை அட்டாக் பண்ணிட்டாங்க. இது வந்து முழுக்க தவறான விஷயம். இது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஸ்கூலில் வந்து இஸ்ரேல் வந்து பாம்பு போட்டு கிட்டத்தட்ட வந்து 165 மாணவிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. 800க்கு மேற்பட்ட பொதுமக்கள் வந்து ஈரானில் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து யாருமே பேச மாட்டாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சவுதி அரேபியாவில் வந்து ஈரான் வந்து தாக்குதல் பண்ணது தப்பு, அராம்கோவில் தாக்குதல் பண்ணது தப்பு, துபாயில் தாக்குதல் பண்ணது தப்பு அப்படின்றாங்க. அப்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் பண்ணும்போது ஈரான் வந்து ஏன் பதில் தாக்குதல் பண்ண மாட்டாங்க? ஒரு டிஃபென்ஸ், ஒரு கண்ட்ரியோட சாவரன்ட்டி இருக்குது இல்லையா, சாவரன்ட்டின்றது ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை நீங்கள் போலியாக வந்து ஒரு நியூக்ளியர் பவராக உருவாகிறாங்க, நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தாக்குதல் பண்ணுறது வந்து எப்படி சரியாகும்? இதில் வந்து முக்கியமாக நம்ம இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறோன்னா, இந்த பாஜக கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் மத்திய அரசு இதுவரைக்கும் கமேனி அவர்கள் வந்து அவரோட இறப்புக்கு வந்து ஒரு வருத்தத்தை தெரிவிக்கலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்கலை. இது வரைக்கும் அமெரிக்காவோட கைப்பாவை மாதிரி அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதுக்கு மட்டுமே வந்து தயாராட்டிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேரிட ஒரு பெரிய இது வந்து என்னது தாக்குதல் நடத்தி எவ்வளோ டேமேஜ்லாம் ஆகிப்போச்சு. ஈரானில் ஆயிடுச்சு, இஸ்ரேலில் ஆயிடுச்சு, அமெரிக்காவில் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு பெரிய டேமேஜ் வந்து மற்ற நாடுகள் காத்துட்ருக்கு. என்ன டேமேஜ் காத்துட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் சொல்லுவாங்க. ஹார்மஸ் ஜலசந்தி அப்படின்றது ஒரு சின்ன பகுதி ஈரான்கிட்ட வந்து அந்த அந்த இதில் என்னது சமுதிரத்தில் ஒரு சின்ன பகுதி இருக்குது. அதாவது 33 கிலோமீட்டர் அகலம், 58 கிலோமீட்டர் வந்து நீளம் அந்த வளைவு இருக்குது. அதை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா வளைகுடாலேருந்து வரக்கூடிய எல்லா வர்த்தகம் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் அது வழியாக தான் வந்து ஆசிய நாடுகளுக்கு வரணும். இப்போ வந்து ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
அந்த பகுதியிலேருந்து எந்த கப்பலும் வந்து நகரக்கூடாது. அப்படி வந்து அந்த கப்பல் வந்து அங்கேருந்து போனாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கப்பல்களை வந்து தாக்குதல் பண்ணுவோம். அந்த தாக்குதல் பண்ணி இந்த கப்பல்களை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் வந்து ஒரு 7 கப்பல்கள் வந்து அது முயற்சி பண்ணும்போது அந்த 7 கப்பல்களை வந்து தாக்குதல் பண்ணதாக வந்து நம்ம வந்து செய்திகளில் பார்த்தோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இவங்க மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 77 நாட்களுக்கு தேவைப்படுற எரிபொருட்கள் நம்மள்ட்ட வந்து தயார் நிலையில் இருக்குது, நமக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. பிகாஸ் நிறையா பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே நம்ம தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம இலங்கையிலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நாள் தாக்குதல் பண்ணோன்னா 2வது நாளே வந்து எரிபொருள் பற்றாக்குறை வந்துச்சு. எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து படப்படையாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் 500 பேர் வந்து அங்கே பெட்ரோலுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. இப்போது இங்கே நம்ம பார்த்தோம் நாமக்கல்லே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு மேலே வந்து முட்டைகள் வந்து தேக்க நிலைக்கு வந்திருக்கு. அங்கே வந்து ஏற்றுமதி பண்ண முடியல. பிகாஸ் வந்து அங்கே போர் நடக்கிறதுனால இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போது நமக்கு வந்து எல்பிஜி லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், எல்என்ஜி லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், க்ரூட் ஆயில், நமக்கு பெட்ரோல் டீசல் மற்ற என்ன இருக்கோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து கப்பல் அங்கேருந்து மூவ்மெண்ட் இல்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கலைன்னு சொன்னால் இந்தியாவுக்கு ஒரு பெரிய தட்டுப்பாடு வரும். இந்தியாவில் வந்து வெனிசுலாட்டிலேருந்து வாங்க முடியாது, ஈரான்ட்டையும் வாங்க முடியாது. ரஷ்யாட்ட வாங்கணும்னா ஏற்கனவே நம்ம மோடி அரசு வந்து காம்ப்ரமைஸ்ட் எப்ஸ்டீன் ஃபைல், இந்த அதானி ஃபைலால் காம்ப்ரமைஸ் ஆகி அந்த இது ட்ரேட் டீலை வந்து யூஎஸ் கூட பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ரஷ்யாட்ட போனால் திருப்பி வந்து மோடி அரசை வந்து ட்ரம்ப்பை வந்து தாக்குவார். அதனால் இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் பொதுமக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் வந்து இந்த மத்திய அரசு வந்து சமரசம் பண்ணாமல் சரியான ஒரு முடிவு எடுக்கணும். 2வது வந்து ஒரு சாவரன் கண்ட்ரி, அதாவது வந்து இறையாண்மை உள்ள ஒரு ஈரான் நாட்டோட அதிபர், நாட்டில் இருக்கிற முக்கியமான தலைவர்களை வந்து படுகொலை பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக வருத்தத்தையும் தெரிவிக்கணும், கண்டனத்தை தெரிவிக்க வேண்டியது ஒரு மத்திய அரசோட கடமை. அது வந்து இந்த அரசு செய்யும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உங்களோட மேலான இதை வந்து கருத்தை வந்து இந்த கமெண்ட்டில் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.